Hello students, welcome to JKG Max. ஸோ நீங்கள் நம்ம 10th மேக்ஸ் சாப்டர் 5ல எக்ஸசைஸ் 5.1 10th சம்ம தான் பார்க்க போகிறோம். எ ட்ரையாங்குலர் ஷேப்டு கிளாஸ் வெர்டிசஸ் அட் ஏபிசி ஒரு 3 வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க. as to be painted அதாவது என்னன்னா உங்களுக்கு வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து ஒரு கிளாஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கிளாஸை வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ண போகிறீங்க. இப்போ இஃப் 1 பக்கெட் பெயிண்ட் கவர் 6 ஸ்கொயர் ஃபீட், அதாவது ஒரு பக்கெட் வந்து 6 ஸ்கொயர் ஃபீட் வந்து கவர் பண்ணுதான். அப்போ வந்து ஹவு மெனி பக்கெட் பெயிண்ட் வந்து ஃபுல்லாக வந்து தேவைப்படும். அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பு கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கவர் பண்ண ஹவு மெனி பக்கெட் பெயிண்ட் வந்து தேவைப்படும். இதுதான் வந்து உங்களோட ஃபுல் கொஸ்டின். நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் தான் இப்போ கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்னாலே நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு ரஃபாக கிராஃபை பிளாட் பண்ணிட்டு தான் பாயிண்ட் வந்து சூஸ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கும், இங்கே வந்து மைனஸ் ப்ளஸ்ஸாக இருக்கும், இங்கே வந்து ரெண்டுமே மைனஸில் இருக்கும், இங்கே ப்ளஸ்ஸு மைனஸாக இருக்கும் பாயிண்ட்ஸ். ஸோ இது தெரியல உங்களுக்கு, ஆக்சிஸை பேஸ் பண்ணி இருக்கணும். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். இப்போ கொஸ்டினில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ரெண்டுமே மைனஸ் -5 -4. அப்போ இங்கே வருமா -5 -4 நம்மளுக்கு இங்கே வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 1,6 ரெண்டுமே ப்ளஸ், அப்போ 1 6ன்றது நம்மளுக்கு இங்கே கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு செகண்டு மைனஸு, ஸோ இங்கே இருக்கா ஃபஸ்ட்டு ப்ளஸ் செகண்ட் மைனஸ், ஸோ 7 -4ன்றது நம்மளுக்கு இங்கே வந்து ப்ளாட் ஆகும். ஓகே, இந்த மாதிரி ப்ளாட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ரேண்டமாக போட்டால் போதும். நீங்கள் எக்ஸாம்பிள் பென்சிலில் போடுங்க, இதை பெனில் போட வேணாம். இப்போ இதை நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் தான் சூஸ் பண்ணணும். ஆன்டி கிளாக் வைஸ் மீன்ஸ் தலைகீழ. ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் சம்மரில் அதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இப்போ 1,6ன்னு எடுத்தோன்னா 5,4 வரணும், அப்புறமா 7, ஸோ இந்த ஆர்டர் வைஸில் இப்படி ரிவர்ஸில் வரணும். ஓகேவா, அப்போ நான் வந்து ஆர்டர் வைஸாக 1,6 எடுத்துக்கிறேன், அப்புறமா 5,4 ஆஃப்டர் 7,4 இந்த பாயிண்ட் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1,6. என்னுடைய ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து 1,6, செகண்ட் பாயிண்ட் வந்து -5, -4, தேர்டு பாயிண்ட் வந்து 7, -4. நான் இந்த ஆர்டர் வைஸில் பாயிண்ட் எடுக்க போகிறேன். இது வந்து ட்ரையாங்குலர் ஷேப்டு கிளாஸ். அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். x1, this is y1, this is x2, y2, this is x3, y3. You know the formula, area of triangle 1/2 into x1, x2, x3, x1 again x1, y1, y2, y3 again வந்துட்டு y1. Now ஆஃப் இன்ட்டு இப்போது அந்த வேல்யூஸ்லாம் எடுத்து இங்கே அப்ளை பண்ணிடுங்க. x1 என்ன 1, x2 என்ன -5, x3 என்ன 7, again x1 என்ன 1, y1 என்ன 6, y2 -4, y3 -4, again y1 வந்துட்டு 6. ஓகே, இப்போ நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறோம். கிராஸ் மல்டிபிள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே மேலே இருந்து தான் ஃபஸ்ட்டு கீழே மல்டிபிள் பண்ணணும், ஆஃப்டர் தான் கீழே இருந்து மேலே மல்டிபிள் பண்ணணும். அப்போ 1 4s are என்ன 4, மைனஸ் இருக்கிறதுனால -4, 5 4s are 20, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 20, 7 6s are என்ன 42. ஓகே, புட் மைனஸ் என்ன பண்ணணும், இப்போ நம்ம மைனஸ் பண்ணணும், ஏன்னா கீழே இருந்து இப்போ மேலே மல்டிபிள் பண்ண போகிறோம், அதனால் மைனஸ். இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள். 6 5s are என்ன 30, மைனஸ் இருக்கிறதுனால -30, 7 4s are என்ன 28, மைனஸ் இருக்கிறதுனால -28, 1 4s are 4, மைனஸ் இருக்கிறதுனால -4. ஓகே, ஆஃப் இன்ட்டு இது ஆட் பண்ணிக்கலாமா, 20யும் 42வும் எவ்வளோ 62, 62ல் 4 மைனஸ் பண்ணிட்டா 58ன்னு கிடைக்கும். 58, இங்கே இருக்கிற மைனஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ இது எல்லாமே மைனஸில் இருக்குது, எல்லாமே மைனஸில் இருந்தால் என்ன பண்ணணும், நம்ம ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் போட்டுக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் நம்மளுக்கு ஆட் பண்ண என்ன கிடைக்குது 62ன்னு கிடைக்குது, -62. ஓகே, ஆஃப் இன்ட்டு 58 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 62 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ அதே ஆஃப் இன்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாமா, ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது, ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 120 நம்மளுக்கு கிடைக்குது. வாட் இஸ் 120? கேன்சல் பண்ண முடியும், கேன்சல் பண்ணிக்கோங்க. 1 2s are 2, 62s are வந்து 120. இப்போ நம்ம ஏரியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அப்போ ஏரியா எவ்வளோ 60 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. அதாவது ஒரு பக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பக்கெட் பார்த்தீங்கன்னா 6 ஸ்கொயர் யூனிட் வந்து கவர் பண்ணுதான்.
அப்போ நம்மளுக்கு இங்கே எவ்வளோ யூனிட்ஸ் இருக்குது? 60 ஸ்கொயர் யூனிட்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த 60யை வந்து இந்த 6ஆல் டிவைட் பண்ணிடுங்க. 1 6 ஆர் 6, 10 6 ஆர் வந்து 60. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ பக்கெட் தேவைப்படும்? 10 பக்கெட்ஸ் வந்து பெயிண்ட் வந்து ரிக்வயர்ட் தேவைப்படும். 10 பக்கெட் ஆஃப் paint required to cover it. Okay, now அவ்வளோதான் இந்த sum. Thank you for watching.